வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கண்டென்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிள் வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஈஸி குக்கிங் டிப்ஸ், நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், ஹெல்த் இன்ஃபர்மேஷன், முத்ரா பிராணாயாமா பற்றின இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பக்தி பதிகங்களும் நிறையா நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதாவது எனக்கு தெரிஞ்சது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை உங்களோட தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பதிவு ஒரு சிலருக்கு ரொம்ப உபயோகம் உள்ளதாக இருக்கலாம். நிறைய பேருக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்றைக்கி இது ஒரு பக்தி பதிவுனே சொல்லலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேல் மாறலை பற்றி. நிறைய பேருக்கு இந்த வேல் மாறலை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட பேசும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அதனால தான் இந்த பதிவை நான் இன்றைக்கி போடுறேன். அதாவது நான் 3 விஷயம் வேல்மாறலை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது வேல்மாறலை தொகுத்தவர் யார், பாராயண முறை, அதோட பலன்கள், அதை ஏன் நம்ம மகாமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வேல்மாறலை தொகுத்தவர் யார், எழுதியவர் யார் அப்படின்னா, வேல்மாறல் வேல் வகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. வேல் வகுப்பை எழுதியவர் யார்? அருணகிரிநாத சுவாமிகள் தான் வேல் வகுப்பை எழுதியவர். அதிலிருந்து ஒரு 16 அடிகளை எடுத்து முன்னுக்கு பின்னாக அதை பாடி 64 அடிகளாக தொகுத்து நமக்கு அளித்தவர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். அவர் தான் இந்த வேல்மாறலை தொகுத்து கொடுத்தவர். அதாவது அவரோட இது என்னென்னா, வேல் வேறு முருகன் வேறு அல்ல, வேலும் முருகனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கார். ரெண்டாவது, இதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, இந்த 64 அடிகள் இருக்கு இல்லையா, இந்த 64 அடிகள் சொல்கிறதுக்கு முன்னாடி அதிலிருந்து ஒரு முக்கியமான அடி, அதாவது ஃபஸ்ட் அடி, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த அடியை ஒரு 20 தடவை சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த 64 அடிகள் சொல்லணும். இந்த 64 அடிகளுக்கு இடையிடையேவும் இந்த திருத்தணியில் அப்படிங்கிற அடி வரும். அந்த 64 அடிகள் முடித்ததுக்கப்புறமாவும் இந்த திருத்தணியில் அப்படிங்கிறத ஒரு 20 தடவை சொல்லணும். ஸோ இதுதான் பாராயணம் பண்ணுற முறை. நீங்கள் எந்த புக்கில் பார்த்தீங்கனாலும் இந்த 64 அடிகளுக்கு நடுவில் இந்த திருத்தணியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல 20 தடவை சொல்லணும், 64 தடவை இந்த 64 அடிகள் சொல்லிவிட்டு நடுவுலையும் அது சொல்லணும். முடிக்கும் போதும் இந்த திருத்தணியில் அப்படிங்கிற அடியை 20 தடவை சொல்ல வேண்டும். நடுவில் ஏதாவது ஃபோன் வந்தது அப்படிலாம் இருந்தால் நீங்கள் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது முழு முருகன் மேலே முழு நம்பிக்கை வைத்து சொல்லணும். இதாவது உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேல்மாறலை 48 நாட்கள் தொடர்ந்து முருகன் மீது முழு நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்தால் கண்டிப்பாக உங்களோட நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தான் இதோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதை கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லலாம். வேல்மாறலோட பலன்கள்னு பார்த்திங்கன்னா, வேல்மாறல் ஒரு ஔஷதம் மாதிரி, புறநோய்க்கும் அகநோய்க்கும் நல்ல மருந்தாகும். அந்த வரிகளோட அர்த்தம் தெரிஞ்சு பொருள் தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பு. சரியா? ரெண்டாவது. மூணாவது வேல்மாறலை ஏன் மகாமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு மந்திரத்தையும், இது நமச்சிவாயா இருந்தாலும் சரி, இல்லை நமோ நாராயணா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, 108 தடவை சொல்லும்போது அது மகாமந்திரமாக மாறிவிடுகிறது. இப்போ இந்த வேல்மாறலில் பார்த்திங்கன்னா, இந்த திருத்தணியில் அப்படிங்கிற இந்த அடியை நம்ம 108 தடவை சொல்கிறோம். முதல்ல 20 தடவை, கடைசியில் 20 தடவை, 40 தடவை ஆச்சா. அதுக்கப்புறம் 64 அடிகளுக்கும் நடுவில் வருது இல்லையா, ஸோ அது ஒரு 64 முறை. ஸோ 40 + 64 104 ஆச்சா. அதுக்கப்புறம் 2, 32, 35, 61 இந்த அடிகளெல்லாம் திருத்தணியில்னே வரும். ஸோ அது ஒரு 4 தடவை ரிப்பீட் ஆகும். ஸோ அது ஒரு 4. ஸோ 104 + 4 108 தடவை ஆச்சா. அதனால தான் இதை மகாமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வேல்மாறலோட பொருள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு பாடலோட பொருளும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு பதிவாக அதை வெளியிடலாம். நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.